கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி மார்னிங்கே கொஞ்சம் லேசியாக இருந்ததுனால கடகடன் ஈஸியான குக்கிங் த ரெசிபிஸ் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா 2 பொரியல் நான் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் கோவக்காய் ஃப்ரை தான். இந்த 2 பொரியலுமே குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் தயிர் சாதம் காம்பினேஷன் சான்ஸே இருக்காதுங்க. இந்த சம்மர் டைமுக்கு ஈஸி ரெசிபியாக பண்ணியாச்சு. எந்த வெஜிடபிள்ஸுமே ஸ்டீம் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது நியூட்ரிஷன்ஸ் கூட நிறைய குறையாக சொல்லுவாங்க. நம்மளோட பருப்பு பொடி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கடகடன்ட்டு இந்த ரெசிபிஸ்லாம் முடிச்சுட்டேன். ஸோ சம்மர்னாலே நம்மளுக்கு க்ளீனிங் ஆர்கனைசிங் வேறு நிறைய இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களோட டாய்ஸ் எல்லாம் நான் அடுக்கி வைக்கணுன்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ குட்டீஸ் வந்து 10 இயர்ஸாக டாய்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய டாய்ஸை நான் அவ்வளோ பத்திரமா வச்சுருக்கேன். சஷ்வந்தோட ஃபர்ஸ்ட்டு பர்த்டேலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ விஷயங்களை வச்சுருக்கான். பட் சில டாய்ஸ் எல்லாம் திரும்ப அவங்க யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு எது பேசிக்காக அவங்க விளையாடுறாங்களோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக குழந்தைங்களையும் கொஞ்சம் வேலை வாங்கியிருக்கேன். எப்போவுமே சம்மர் டைமில் மாதிரி பண்ணும்போது அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குட்டி குட்டி ஒர்க்ஸாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வேலை கொடுங்க, அப்போ தான் அவங்க செய்யறதுக்கு பழகிடுவாங்க. எப்போவுமே வேலையே கொடுக்காம வளர்க்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் எல்லாமே அழகாக பண்ணிக்கலாம். இது டாய்ஸ்க்கு நான் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் இதில் ஆப்பில் வாங்கியிருந்தேன். இதை பற்றி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஆனால் ரொம்ப வெயிட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் வைக்க முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸஸ், டாய்ஸு, குழந்தைங்களோட குட்டி குட்டி திங்ஸு, அந்த மாதிரி புக்ஸு, அந்த விஷயங்கள்லாம் வச்சுக்கலாம். ஆனால் ஹெவியான பொருளை வச்சா கொஞ்சம் பெண்ட் ஆகிடுது. ஆனால் வந்து இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. வேர்த்து, ரெண்டட் ஃப்ரெண்ட்லியும், நீங்கள் எங்கே வேணாலும் தூக்கிட்டு போகலாம், யூஸ் பண்ணிக்கலாம், ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாய்ஸ் ஓப்பனாக இருக்கிற ரீசனே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மாண்டசரி மெத்தட் மாதிரி நான் அடுக்கி வச்சுருப்பேன். இந்த மாதிரி நம்ம ஓப்பன் மெத்தடில் வைக்கும் போது அவங்க எடுத்து விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிவி கிட்ட போக மாட்டாங்க. இந்த மாதிரி டாய்ஸ் அண்ட் புக்ஸோ ஏதாவது ஒரு திங்ஸு அவங்களுக்கு எடுக்கிற மாதிரி ஓப்பன் ஷெல்ஃபில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு போர் அடிக்கும் போது அதை எடுத்து விளையாடுவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ க்ளீனிங் வேலை தான் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன், டீக்ளட்டரிங் வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். குழந்தைங்களுக்கு எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் அவங்களே எடுத்து வைக்க சொல்லிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும்ல இதெல்லாம் அவங்களுக்கு யூஸ் ஆகுமோன்ட்டு. ஸோ அது மற்றவங்களுக்கு கொடுத்துட்டா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால அதெல்லாம் டீக்ளர் பண்ணிட்டேன். நிறைய பேர் டாய்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ்க்குள்ள குழந்தைங்க வந்து எந்தெந்த நம்ம டாய்ஸ்லாம் வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ABCD லெட்டர்ஸ் வருது பார்த்திங்கன்னா, ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு மேக்னெட்டில் வரும், ப்ளெயினாகவும் வரும். அதில் ஒவ்வொரு விதமான ஷேப்ஸில் நான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதம் வாங்குவேன். ஏன்னா ஒரு லெட்டர்னால் உங்களுக்கு 2 A தேவைப்படும், சில லெட்டர்ஸில் பார்த்திங்கன்னா 2 D தேவைப்படும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவேன்னா நிறைய மாடல்ஸில் வாங்கி வைக்கும்போது ஸ்பெல்லிங்ஸ் அவங்க அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேட்னா அதுலேயே அட் அப்படின்னு மாற்ற சொல்லுவேன். ஸோ அதை நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு அது செய்யறதுக்கு கரெக்டாக வருதா, கவனித்து அதை எழுதுகிறாங்களா அப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா எப்பவுமே பென்சில் பெண்ணை வச்சு எழுதுறதை விட இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் போது குழந்தைங்க விளையாடிக்கிட்டே படிப்பாங்க ஸ்பெல்லிங்கு. இப்படி தான் நான் தேசிய அசோக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங்ஸ்க்கான விஷயங்களை சொல்லி கொடுத்தேன். நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போவே நீங்கள் குட்டி வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க லெட்டர்ஸ் பிடிச்சி செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இதுலேயே வந்து நம்பர்ஸும் வரதுனால அடிஷன், சப்ராக்ஷன் இதெல்லாம் ரொம்ப கற்றுக்கிட்டாங்க. மல்டிப்ளிகேஷன்லாம் இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்பர் செட் பண்ணுறோம், அதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவங்களே எடுத்து வைக்கும் போது அழகாக இருக்கும், பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு மெமரியாக இருக்குதுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்லேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி குழந்தைங்களுக்கு பிளாக்ஸ் மாதிரியும் வருதுங்க. 1 இயர் பேபியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பிளாக்காக வாங்கிக்கோங்க, வாயில் போட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பெரிய பொருளாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுக்கு பிக்சர் வந்துடும். ஆப்பிள்னால் அந்த அந்த ஆப்பிளோட இது இருக்கும். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி விளையாடலாம். இந்த பசில் உட்டில் வரவங்க ரொம்ப அழகாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பொரு சரணால் வாங்கியிருந்தேன். மோர் தென் 3 இயர்ஸ் ஆகிருக்கும் இது வாங்கி. தேசக்குட்டி ரொம்ப அழகாக செட் பண்ணுவார். அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் இப்போ அழகாக இப்போ கற்றுக்கிட்டான். ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜை மட்டும் சொல்லி கொடுத்துருந்தேன்.
இருந்தேன். ஃபுட்பால்னால் இது ஃபுட்பால் வே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தாண்டிட்டதுனால ஸ்பெல்லிங்கோடு சொல்லுவேன். ஃபுட்பாலில் என்ன ஸ்பெல்லிங், FOTTBAL சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அது அழகாக அவங்க சொல்லி கற்றுக்கிட்டாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஸ்பெல்லிங்கும் கற்றுக்க முடியும், ப்ளஸ் வந்து அவங்களுக்கு பிக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். ஸோ ஒரு ஸ்டெப்பு ஒரு ஏஜ் வளர இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சரவணா ஸ்டோர்ஸ் ஆரஞ்ச் சரவணான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டி நகரில் வாங்கியிருந்தேங்க. இதில் ஒவ்வொரு ஷேப்புமே அழகழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஷேப்ஸ் பற்றியும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ் இது கட்டரை யூஸ் பண்ணிப்பாங்க. சப்பாத்தியை பண்ணிவிட்டு அதில் கட் பண்ணி விளையாடுவாங்க. சில டைம் வந்து ஒரு க்ளே பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நிறைய ஷேப்ஸ் அவங்க கற்றுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாய் பார்த்திங்கன்னா இது தாங்க. இது வந்து உங்களுக்கு பீட்ஸ் மாதிரி வரும். இது 2-3 பேக்கு 1-2 மிஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ வரைக்கும் ஒரு 10 இயர்ஸாக பத்திரமா வச்சுருக்க பேக்கிங்னா இது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பலாம் தேடி எடுத்து வைக்க முடியாது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஒவ்வொரு பீட்ஸும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஷேப்பில் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ க்ரீன் கலர் சொன்னால் க்ரீன் அழகாக எடுத்து ஒரு ரோப் இருக்கும் அதில் கோக்கணும். அந்த மாதிரி நான் சொல்லி கொடுப்பேன். இப்போ நம்பர் 5 அப்படின்னு சொன்னேன்னா 5 பீட்ஸ் அவங்க எடுத்து கோக்கணும். ரெட் 5 க்ரீன் 5 டக்குன்னு சொல்லுவேன். அப்போ இந்த ரெட் 5 க்ரீன் 5 டக்குன்னு எடுத்து கோப்பாங்க. இதுலேயே ஷேப்ஸ் டைப்லேயும் வரும். ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அப்படின்ட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அவங்க கவனித்து கேட்குறாங்களா அது மாதிரி பண்ணணும். ப்ளஸ் இதில் மேக்ஸும் இருக்குது. கவுண்ட் பண்ண வைக்கிறது, எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்பேன். எத்தனை ரெட் இருக்குது அப்படின்னும் போது இது கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாடுற கேம் தான். ஆனால் நம்ம குழந்தைங்க கூட இருக்கணும், தனியாக கொடுக்காதீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ரிஸ்க், ஏன்னா வாயில் போட்டுருவாங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைங்கலாம் பண்ணுவாங்க. குட்டீஸ் கிட்ட உட்காந்து கவுண்ட் பண்ணி சொல்லிக் கொடுங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டாக்கர்ஸ் ரொம்ப நல்ல ஒரு கேம்ங்க. இது சஷ்மந்தோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்டு. இன்னி வரைக்கும் பத்திரமா வச்சுருக்கான். ஸோ நம்ம ஒவ்வொரு ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸை ஒரு ஆர்டரில் வைக்கணும். இதில் நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ குழந்தைங்க இப்போ வரைக்கும் அது அழகாக விளையாடிட்டு இருப்பாங்க, அந்த ஷேப்ஸ் மாறாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெருசு வைக்கணுமா அப்புறம் சின்னது வைக்கணுமா அப்படின்னு அவங்க ஐடியா பண்ணுவாங்க. விழுந்ததுன்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், திரும்ப மாற்றி வை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுலேயே சில இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேப் மாதிரி கூட அந்த மோல்டில் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பெயிண்டிங் வேணுமோ அதை நீங்கள் மோல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இது ஒரு கேமாகவும் இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நான் வாங்கி வச்சுப்பேங்க. ஒவ்வொரு வாட்டியும் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. யூஸ்ஃபுல்லான டாய்ஸாக குழந்தைங்களுக்கு வாங்கி வைங்க. அப்போ ஸ்க்ரீன் டைமை டிவியோ இல்லை ஃபோனையும் பார்க்கறது குறைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு குட்டீஸ்க்கு ஃபேவரட்டானது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், குக்கிங்கானது தான். இப்போ வரைக்கும் கூட விளையாடுவாங்க அது. ஏன்னா அது ரொம்ப ஆசையாக இருக்கும். சமைக்க சொன்னால் அதெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. சப்பாத்தி பண்ணால் இதில் பண்ணுவார், தோசை செய்யணும் இதில் அழகாக பண்ணுவான். ஸோ குழந்தைங்களுக்கு இப்போ வரைக்கும் விளையாடுற கேம்னா அதை நான் சொல்லுவேன். சில குழந்தைங்களுக்கு இப்போ வரைக்கும் இந்த உட்காந்து விளையாடுறதுனா என்னென்னே தெரியாமல் போயிடுச்சு. ஒரு ஸ்கில் தான் அது. ஒரு பொருளை கொடுத்தோம்னா லைனாக அடுக்கி வச்சு விளையாடும். சொப்பு சாமா நம்ம சொன்னாலே அழகாக அடுக்கி வச்சு குக் பண்ணுவோம். கேர்ள்ஸ் மட்டும் கிடையாதுங்க, இது பாய்ஸும் விளையாடலாம். குக்கிங்கிறது எல்லாருமே பண்ணணுன்ட்டு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுங்க. அப்போ தான் பெருசாகிட்டு அவங்களும் வீட்டில் குக்கிங் பண்ணணும். கிச்சன்லாம் லேடிஸ்க்கானது மட்டும் இல்லை, ஜென்ஸும் பண்ணுறதும் கற்றுப்பாங்க. ஸோ குழந்தைங்கள இப்போத்துலேருந்து ட்ரெயின் பண்ணுங்கள். அழகாக குக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டு குட்டிக்கிட்ட காஃபி கேட்டால் அழகாக போட்டு கொடுப்பாங்க, ஜூஸ் கேட்டால் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான டாய் செட்டுன்னு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்து வச்சுருவேன். நெக்ஸ்ட் ஆல் டைம் ஃபேவரட்டான டாக்டர் செட்டு. ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. 2 பேருக்குனால 2 செட் இருந்தது. ஸோ இந்த செட் பார்த்திங்கன்னா எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் பெட்டு மேலே எங்களை படுக்க போட்டு பேஷண்ட் ஆக்கிடுவாங்க. அவங்க டாக்டர் ஆகிடுவாங்க. ஸோ மம்மி உங்களுக்கு இங்கே வலிக்குதா அங்கே வலிக்குதா ஊசி போட்டுட்டோமா அப்படின்னு அழகாக கிட்டி விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். இது பேசிக்கான ஒரு கேம் தான். ஆனால் குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக யோசித்து விளையாடும் போது அவங்களுக்கு டைம் அவ்வளோ அழகாக பாஸ் ஆகும். நல்லா யோசித்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி பண்ணுவாங்க. சில விஷயங்கள்லாம் ஃபஸ்ட் எய்டில் நான் சொல்லியே கொடுக்கல, அதெல்லாம் அவங்களே ஸ்கூல்லேருந்து கற்றுக்கிட்டு வந்து இங்கே ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் எங்களோட குட்டியான ஜங்கிள்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த ஜங்கிள் ஃபாரஸ்ட் கேம் ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே ஒரு ஷீட் வாங்கி அதுலேயே இந்த அனிமல்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுவாங்க. ஒரு வாட்டி வாங்கும் போது அந்த ஷீட் அதிலே கொடுத்துருந்தாங்க. இது நான் நார்மல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன், ஆன்லைனில் வாங்கலை. ஸோ உங்களுக்கு எங்கே வேணாலும் கிடைக்கும் இந்த மாதிரி அனிமல்ஸு, பேர்ட்ஸு, இந்த ஃபாரஸ்ட் தீமு, குட்டி குட்டி சீ அனிமல்ஸ் மாதிரி கூட வச்சுருப்பேன். எல்லா விதமான அனிமல்ஸோட ஸ்பெல்லிங்கு, நேமு எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு ஜிராஃபி அப்படின்னு எடுத்து வச்சுருவாங்க. இப்போ எப்படி சொல்லிக் கொடுக்கும், ஜிராஃபி ஸ்பெல்லிங் என்ன, அப்புறம் ஆக்டோபஸோட ஸ்பெல்லிங் என்ன, அந்த மாதிரிலாம் கேட்கும் போது அந்த அனிமலையும் எடுத்து கையில் வச்சுக்கணும், ஸ்பெல்லிங்கும் சொல்லணும். ரெண்டும் செய்யும் போது அவங்களுக்கு 2 விஷயங்களை கற்றுப்பாங்க. பெரிய குழந்தைங்க ஆனதுனால ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியன்றதுனால இந்த கேம் விளையாடிக்கிட்டே அதையும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். பசில்ன்ட்டு அவ்வளோ இருக்குங்க.
அவ்வளோ விதமான பசில் ஷேப்ஸில் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொன்றுமே அவங்களே க்ளீன் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதை அழகாக அடுக்கி வச்சுட்ருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு 5 இயர்ஸ்க்குள்ளே பசில்ஸ் எல்லாம் அழகாக வாங்கி கொடுக்கலாம். அந்த பில்டிங் பிளாக் மாதிரி வரும், அதெல்லாமே நீங்கள் அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஷேப்பாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குட்டீஸ்க்கு ஃபேவரட்டான ட்ரெயின் ட்ராக்கு. சஷ்வந்த் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டேல டாமஸ் ட்ரெயின் ரொம்ப பிடிக்கும். அப்போ போகோ டிவியில் வரும். ஸோ அது ரொம்ப பார்ப்பான். அதனாலேயே எனக்கு ட்ரெயின் செட் மேலே அவ்வளோ க்ரேஸு. அவ்வளோ செட்டும் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸாக பத்திரமா வச்சுருக்கான். இப்போ தான் கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணி எடுத்து போட்டேன். எந்த ட்ராக்ஸ்லாம் நல்லாயிருக்கோ அதை மட்டும் வச்சுக்கோ, எல்லாத்தையும் வீட்டில் வைக்காதன்ட்டு. ஸோ அதை க்ளீன் பண்ணி போட்டால் அவனுக்கு போட மனசே இல்லை, ஆனாலும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த கேமும் நீங்கள் 5 இயர்ஸ்க்குள்ளே குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பைனரி சிஸ்டம் சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த அபாக்கஸ் மெத்தடில் 1 2 3 4 5 6 10 வரைக்கும் உங்களுக்கு இருக்குன்னா குழந்தைங்க வந்து அந்த ஒரு ராட்லேயும் அந்த நம்பர்ஸை போடணும். 1 சொன்னால் அத்தனை ரிங்ஸ் போடணும், 8 சொன்னால் அத்தனை ரிங்ஸ் போடணும். அந்த மாதிரி அழகாக செட் பண்ணி போடுவாங்க. இதில் குட்டி குழந்தைங்க விளையாடுறது தான், ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் குழந்தைங்க விளையாடும் போது. ஸோ கண்டிப்பாக இந்த கேமும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருக்கிற டாய்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. 1 hour 1 டேயில் பார்த்தீங்கன்னா அழகாக டைம் பாஸ் பண்ணிவிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் போர் அடிச்சிடும், அடுத்த கேம் கிட்டே போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம 4-5 வாங்கி வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரே கேம் ரொம்ப நேரம் விளையாட மாட்டாங்க. ஆனால் நம்ம நிறைய வச்சுருந்தோம் மிக்ஸ் பண்ணி அழகாக பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன், கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணிவிட்டேன், ஆர்கனைஸ் பண்ணுற வேலை தான். பாக்ஸஸும் ஒரு ஜிப்லாக் கவர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸஸ் நான் அழகாக இதுக்குன்னு வாங்கி வச்சுருக்கேன். 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஆனால் நம்ம 1 டைம் வாங்கி வச்சிட்டோம்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடகடன்ட்டு எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டாய்ஸ் எல்லாம் இன்னொரு வ்ளாகில் நான் காமிக்கிறேன். பேசிக்கான டாய்ஸை மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறது. மற்ற டாய்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தனியாக போடுறேன். ஸோ கடகடன் ஆர்கனைஸ் பண்ணிட்டு நாங்கள் வெளியே கிளம்புறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் வந்து எக்ஸிபிஷனுக்கு வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் ஏற்கனவே. ஸோ இப்போ அது போயிட்டுருக்கான்னு தெரியல, ஆனால் நான் போன ஷார்ட்ஸ் பண்ண வீடியோ மட்டும் இப்போ நான் காமிக்கிறேன். அப்போ வீடியோவும் எடுத்திருந்தேன். ஸோ அங்கே தாஜ்மஹால் ஏற்கனவே நான் தாம்பரத்தில் போயிருந்தேன் பார்த்தீங்களா, அது இங்கே மதுரை வயல் நொலம்பூர் கிட்ட திறந்துருந்தாங்க திரும்ப. ஸோ அங்கே திரும்ப போகணும். குழந்தைங்களுக்கு எத்தனை வாட்டி போனாலும் தாஜ்மஹால் அவ்வளோ பிடிக்கும். எக்ஸிபிஷன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த வாட்டி கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் ஷீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. செல்ஃபி ஸ்பாட் ஏரியாலாம் ரொம்ப அழகழகாக இருந்தது. அங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தீங்க, நிறைய இருந்தது. நாங்கள் ஃபோட்டோஸு வீடியோஸு நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா கேமல் ரைட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கே இந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் ரைட்ஸும் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ குழந்தைங்க தான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க கேம்ஸ் எல்லாம். பஞ்சு முட்டையாக இருக்கட்டும், குட்டி குட்டி பால் கேம்ஸாக இருக்கட்டும், ரிங் கேம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். எக்ஸிபிஷன் போனால் சின்ன வயசில் இதெல்லாம் போனால் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் பார்த்தீங்களா. இதெல்லாம் குழந்தைங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டு குட்டீஸும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி ஸ்னோ வேர்ல்டுக்கு போகல, ஏற்கனவே போனோம், அதுவும் இருந்தது. பட் இந்த வாட்டி லைட் கேமுக்கு போயிருந்தோம். அழகாக அந்த லைட் ஷோ. ஏன்னா இந்த ஷோ பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு தீமாக அழகாக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இருந்ததுன்னா அங்கே போயிட்டு வாங்க.
ஸோ இந்த ட்ராகன் கேம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ குழந்தைங்களோட நாங்களும் சேர்ந்து விளையாடுற கேம் இது தான். ஸோ இது நல்லா இருந்தது, குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடிட்டு வந்தோம். இந்த ஏர்பெட்டை பார்த்துட்டா குட்டீஸ்க்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ அதை பார்த்த உடனே இப்போ என்ஜாய் பண்ண போயிட்டாங்க. ஜம்ப் பண்ணி விளையாடுறது அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ குழந்தைங்க தான் அன்றைக்கி ஃபுல் டே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருந்தது. இந்த அத்தோவாக இருக்கட்டும், ஸ்மோக் பிஸ்கெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. யூஷுவல் எக்ஸிபிஷனில் இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக என்னோடய ஃபேவரட் ஐஸ் கோலா. ரொம்ப நாள் ஆச்சுங்க அது சாப்பிட்டு. ஸோ குழந்தைங்களும் இதுக்கு சாப்பிட்டதே கிடையாது சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்தோம். நல்லா சூப்பராக குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க. நல்ல ஜில்லுன்னு ஐஸ் கோலா இந்த சம்மருக்கு சாப்பிட்டுட்டு இந்த சம்மர் நல்லா ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலோட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு உடனே தெரியணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.